கிரியேஷன். அடுத்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருது. அதுக்கு நாங்கள் இன்னைக்கு ஒரு அம்மனை ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவது நம்ம அம்மனுக்கு பொம்மை எடுத்திருக்கோம். இதில் சின்ன ஒரு செம்பு வச்சுருக்கோம் பாருங்கள். உள்ள செம்பு, கை கால் செட்டு எல்லாமே இருக்குது. அதுக்கு நான் ஒரு அட்டை பேப்பரில் துணியை கட்டி அம்மையில முகம் வச்சு கட்டுறதுக்கு எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அட்டையை நான் உள்ள ஏற்றுறேன். அட்டை நல்லா டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொம்மைக்கு நம்ம அட்டை வச்சுருக்கோம். அடுத்தது இந்த முடி, நம்ம அம்மனுக்கு முடி வேணும்ல, முடி கட்டுவோம். முடி நம்ம இந்த ஒட்டு திருப்பன், சின்ன திருப்பன் வாங்கியிருக்கோம். வாங்கி இந்த திருப்பனை இதில் வச்சு செட் பண்ணுறோம். இதில் ஒரு நூல் வச்சு இதை கட்டணும் பாருங்கள். இப்போ அம்மனுக்கு முடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் முடியை எடுத்து இப்படி போட்டால் அது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அம்மனுக்கு. அதுக்கு பிறகு நம்ம இந்த முகத்தை வச்சு கட்டுறோம். முகத்துக்கு காதில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் மஞ்சக்கயிறு வச்சு, காட்டன் மஞ்சக்கயிறு வச்சு கட்டினா முகம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறம் அம்மனுக்கு கழுத்தில் ஒரு தாலி கட்டேன்டாமா. அம்மனுக்கு தாலி கட்டுறேன். அதுக்கு பிறகு இப்போ அம்மன் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அம்மன் ரெடி ஆயிடுச்சு. அம்மனுக்கு தலையில் வைக்க பூ வேணும்ல, பூ வைக்கிறேன். தலையில் கழுத்தில் போட ஆரம் மாதிரி நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு காசி மாலை, அம்மைக்கு கோல்டு போடணும்ல, ஒரு காசி மாலை போடுறதுக்கு இந்த காசி மாலையை கழுத்தில் போட ரெடி பண்ணுறேன். இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. வந்தால் நாங்களே டெக்கரேட் பண்ணி கூட தருவோம். வரலட்சுமி நோன்புக்கு நாங்கள் ரெடி. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பொம்மைகள் எங்கள் கடையில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். பாய்.